இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சார், இங்க வேலனுக்கு எதிராக சதி நடக்கு. அவர் கொலை பண்ணாரா இல்லையான்னு முடிவு பண்ணும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வேலனே எதுவும் பேசாமல் எதிர்த்தரப்பு வக்கீல் வாதங்களுக்கு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா நிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? என்னம்மா நீங்களும் பேசாம நிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். சரி, வேலன் தான் கொலை பண்ணாருன்னு யாரும் ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க? அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். என்னையா இதெல்லாம்? இதான் நீங்க சட்டத்தை காப்பாத்துற லட்சணமா? இதுக்குதான் போய் சட்டம் படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்கெல்லாம் ஏன் அந்த வக்கீல் தொழிலுக்கு வரீங்க? இந்த மாதிரி மோசமானவங்களை அடையாளம் காட்டினதுக்கு இந்த நீதிமன்றம் உங்களுக்கு நன்றி சொல்லுது. சட்டமும் சட்ட வல்லுநர்களும் எப்பவுமே நீதியின் பக்கமே இருப்பாங்க. தற்போதைய வழக்குல அது தவறிட்ட காரணத்தால இந்த நீதிமன்றம் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குது. திருட்டு பசங்களா கூடவே இருந்துகிட்டு இப்படி குறிபறிக்க பாத்துட்டீங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா?